यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य तदात्मानं सृजाम्यहम् परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृताम् धर्म संस्थापनार्थाय संभवामि संगम युगे। ஓம் சாந்தி. இன்றைய அவ்யக்த முரளி தேதி 16 நவம்பர் 1981, 16 நவம்பர் 1981. விஜய் மாலா में नंबर का आधार. வெற்றி மாலையில் ஒரு எண்ணாக வருவதற்கான ஆதாரம். अव्यक्त बाप दादा अपने विजय रत्नों बच्चों के प्रति बोले. अव्यक्त बाप दादाனுடைய வெற்றி ரத்தினமாக விளங்கும் குழந்தைகளுக்கான மகா வாக்கியம். आज बाप दादा अपने सिकीलदे श्रेष्ठ आत्माओं को फिर से मिलने आए हैं. இன்று பாப் தாதா தன்னுடைய மிக மிக பிரியமான தேடி கண்டெடுக்கப்பட்ட சிரேஷ்டமான ஆத்மாக்களை மீண்டும் சந்திக்க வந்துள்ளார். याद आता है कि इसी समय इसी रूप में कितने बार मिले हो. நினைவு உள்ளதா, இதே சமயத்தில் இதே ரூபத்தில் எத்தனை முறை சந்தித்துள்ளீர்கள். अनेक बार मिलन की स्मृति स्पष्ट रूप में अनुभव में आती है. अनेक தடவை சந்தித்ததன் நினைவு தெல்ல தெளிவாக अनुभवமாகிறதா. नॉलेज के आधार पर चक्र के हिसाब से समझते हो व अनुभव करते हो. ஞானம் இருப்பதன் காரணமாக மற்றும் சக்கரத்தின் கணக்கின்படி புரிந்திருப்பதால் अनुभवமாகிறதா. जितना स्पष्ट अनुभव होगा उतना ही श्रेष्ठ व समीप का आत्मा होंगे. எந்தளவு தெளிவாக அனுபவம் ஆகிறதோ அந்த அளவிற்கு மிக உன்னதமான மற்றும் अरुगान्मയിൽ உள்ள आत्मावीர்கள் वर्तमान सर्व प्राप्ति और भविष्य श्रेष्ठ प्रारब्ध के अधिकारी आत्मा होंगे. நிகழ்காலத்திலும் எல்லா விதமான பிராப்திகளும் மேலும் எதிர்காலத்தில் சிரேஷ்டமான பலனுக்கும் अधिकारी आत्मा आवीர்கள். अपने आप को इसी अनुभव के आधार पर जान सकते हो कि मुझ आत्मा का विजय माला में कौन सा नंबर है. இந்த அனுபவத்தின் ஆதாரத்தில் ஆத்மாவான நான் வெற்றி மாலையில் எந்த நம்பர் என சொல்ல முடியுமா. वर्तमान समय बाप दादा भी बच्चों के पुरुषार्थ और प्राप्ति के आधार पर नंबर याद करते अर्थात सिमरन करते हैं. நிகழ்காலத்தில் பாப் தாதா குழந்தைகளின் முயற்சி மற்றும் பிராப்தியின் ஆதாரத்தால் நினைவு செய்கிறார்.
वर्तमान याद की सिमरनी अर्थात माला और यादगार रूप में विजय की माला, जिसको वैजयंती माला कहते, तो दोनों माला में मेरा नंबर कौन सा है यही जानते हो। நிகழ்காலத்தில் நினைவிற்கான மாலை உருட்டப்படுகிறது. வெற்றி மாலை என சொல்லக்கூடிய அந்த வைஜெயந்தி மாலையில் என்னுடைய நம்பர் எந்த இடத்தில் உள்ளது புரிந்துள்ளீர்களா? अपने नंबर को स्वयं ही जानते हो व यह कहेंगे कि बाप दादा सुनावे. தன்னுடைய நம்பர் எங்கே உள்ளதென உங்களுக்கு தெரியுமா அல்லது बाप दादा சொல்லட்டுமா? बाप दादा तो जानते ही हैं, लेकिन अपने आप को भी जानते हो. बाप दादाவுக்கு தெரியும் தான், ஆனால் உங்களுக்கும் கண்டிப்பாக தெரிந்திருக்கும். बाहर से वर्णन करो ना करो, लेकिन अंदर तो जानते हो ना. நீங்கள் வெளிமுகமாக சொன்னாலும் சரி சொல்லாவிட்டாலும் சரி, ஆனால் உங்கள் மனதிற்கு நிச்சயமாக தெரிய வரும். கதைங்க நான் கதைங்க என்ன சொல்வீர்கள்? ஆம் என்று சொல்வீர்களா, இல்லை என சொல்வீர்களா? अभी अगर बाप दादा माला निकलवाए तो क्या अपना नंबर नहीं दे सकते? இப்போது பாப் தாதா மாலையை உருவாக்கினால் அதில் தன்னுடைய நம்பர் தர முடியுமா? संकोचवश ना सुना वो और दूसरी बात, வெட்கப்பட்டு கொண்டு நீங்கள் சொல்லாமல் இருக்கலாம், அது வேறு விஷயம். अगर नहीं जानते तो क्या कहेंगे? அப்படி தெரியவில்லை என்றால் என்ன சொல்வது? औरों को चैलेंज करते हो, निश्चय और फक्र से कहते हो कि हम अपने 84 जन्मों की जीवन कहानी जानते हैं, यह कहते हो ना सभी. பிறருக்கு நீங்கள் சேலஞ்ச் செய்து சொல்வீர்கள் நம்பிக்கையுடன் பெருமிதத்துடன், எங்களுக்கு எங்களை பற்றி 84 ஜென்மத்து கதையும் தெரியும் என்று சொல்வீர்கள் தானே. तो 84 जन्म में यह वर्तमान का जन्म तो सबसे श्रेष्ठ है ना. ஆக 84 பிறவியில் இந்த நிகழ்கால பிறவி எவ்வளவு உயர்வானது தானே. इसको नहीं जान सकते हो, இது நீங்கள் தெரிந்திருக்கவில்லையா? मैं कौन, इस पहेली को अच्छी तरह से जाना है. நான் யார் என்ற இந்த கேள்வியை பற்றி நன்றாக தெரிந்துள்ளீர்களா? तो यह भी क्या हुआ? जानने का ये सब बहुत सहज है. தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் மிக சுலபம்தான். एक है याद की माला, जो जितना स्नेह और जितना समय आप बाप को याद करते उतना और उसी स्नेह से बाप भी याद करते हैं. நீங்கள் எந்த அளவிற்கு எவ்வளவு நேரம் பாபாவை அன்பாக நினைப்பீர்களோ அதே அளவில் பாபாவை நினைவு செய்கிறார். तो अपनी याद के हिसाब से वर्तमान बाप दादा की याद माला में अपना नंबर निकाल सकते हो. ஆக தன்னுடைய நினைவின் கணக்கின்படி நிகழ்காலத்தில் பாப் தாதாவின் நினைவு மாலையில் தன்னுடைய நம்பர் எங்கே உள்ளது என சொல்ல முடியுமா? अगर आधा समय याद रखता और स्नेह भी 50% का है, பாதி நேரம் நினைவு இருப்பது என்றால் அன்பும் 50% தான்.
व 75% का है तो उसी आधार से सोचो. 75% என்றால் அதன் அடிப்படையில் சிந்தித்து பாருங்கள். %40 स्नेह और आधा समय याद तो माला में भी आधी माला समाप्त होने के बाद आएंगे. ஆக 40% என்றால் மாலையில் பாதி எண்ணிக்கைக்கு பிறகே வருவீர்கள். अगर याद निरंतर और संपूर्ण स्नेह सिवाय बाप के और कोई नजर ही नहीं आता. सदा बाप और आप कंबाइंड हैं. நினைவு நிரந்தரமாக இருந்தால், சம்பூர்ணமான அன்பு இருந்தால், பாபாவை தவிர வேறு ஏதும் கண்ணில் படாது. எப்போதுமே பாபாவும் நானும் என்று கம்பைண்டாக இருப்பீர்கள். तो माला में भी कंबाइंड दाने के साथ साथ आप भी कंबाइंड होंगे. மாலையிலும் கம்பைன்டு மணிகளாக இணைந்திருப்பீர்கள். तो माला में भी नंबर 1 होंगे. அவ்வாறே மாலையிலும் नंबर 1 मणिயாக இருப்பீர்கள். जैसे लौकिक पढ़ाई में फर्स्ट डिवीजन, सेकंड थर्ड होती है, वैसे एकांबी महारथी, घोड़े सवार और पैदल 3 डिवीजन है. எப்படி லௌகீக படிப்பில் கூட ஃபர்ஸ்ட் டிவிஷன், 2ஆம் இடம், 3ஆம் இடம் என இருக்கிறதோ அதே போல இங்கு கூட மகாரதி, குதிரைப்படை, காலாட்படை என 3 பகுதி உள்ளது. फर्स्ट डिवीजन सदा फास्ट अर्थात उड़ती कला वाले होंगे. முதல் டிவிஷனில் வருபவர்கள் எப்போதுமே விரை வேகமாக பறக்கும் கலையிலேயே இருப்பார்கள். हर सेकेंड हर कल्प में हर संकल्प में बाप के साथ का सहयोग का स्नेह का अनुभव करेंगे. ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு எண்ணமும் பாபாவுடன் இணைந்து சகயோகத்தினுடைய அன்பினுடைய அனுபவம் செய்வார்கள். सदा बाप के साथ और हाथ में हाथ की अनुभूति करेंगे. எப்பொழுதும் பாபாவுடன் கையோடு கை இணைத்தபடி அனுபவம் செய்வார்கள். सहयोग दो यही कहेंगे. பாபா உதவி செய்யுங்கள் என கேட்க மாட்டார்கள். சதா ஸ்வயம் கோ சம்பன்ன அனுபவ கरेंगे. எப்பொழுதும் தன்னை முழுமை பெற்றவர் நிலையில் அனுபவம் செய்வார்கள். இது முதல் டிவிஷன். செகண்ட் டிவிஷன் 2ஆம் இடத்தில் உள்ளவர்கள் चढ़ती कला का अनुभव करेंगे लेकिन उड़ती कला का नहीं. ஏறும் கலையை அனுபவம் செய்வார்கள், ஆனால் பறக்கும் கலை அனுபவம் ஆகாது. चढ़ती कला में आए हुए विघ्नों को पार करने में कभी ज्यादा कभी कम समय लगाएंगे. ஏறும் கலையில் தடைகள் வரும் பொழுதெல்லாம் சில சமயம் அதிகமாகவோ சில சமயம் குறைவாகவோ நேரம் செலவழிக்க வேண்டி இருக்கும். उड़ती कला वाले ऊपर से क्रॉस करने के कारण ऐसे अनुभव करेंगे जैसे कोई विघ्न आया ही नहीं. பறக்கும் கலையில் இருப்பவர்கள் மேலே மேலே பறந்து கொண்டிருப்பதால் வந்த தடைகள் எதுவும் வந்ததாகவே அனுபவம் ஆகாது. विघ्नों को विघ्न नहीं लेकिन साइड सीन समझेंगे. தடைகள் எது வந்தாலும் அது தடைகளாக தெரியாது, சாலையோர காட்சிகளாகவே அனுபவம் செய்வார்கள். ராஸ்தே கே நஸாரே हैं. வழியில்
நடைபாதையில் நடந்து கொண்டிருக்கும் காட்சிகளாக தென்படும். और चढ़ती कला वाले रुकेंगे नहीं, लेकिन विघ्न आया और पार किया. வெறும் கலையில் உள்ளவர்கள் நின்று போக மாட்டார்கள், ஆனால் தடைகள் வரும், அதை கடந்து சென்று கொண்டிருப்பார்கள். यह विघ्न की अनुभूति करेंगे, विघ्न है यह महसूस करेंगे, लेकिन जरा सा लेस मात्र कभी कभी पार करने की थकावट व दिल शिकस्त होने का अनुभव करेंगे. தடைகள் வரும், ஆனால் வந்த தடைகளால் மிக மிக லேசான ஒரு களைப்பு, மனம் உடைந்து போன ஒரு நிலை அனுபவம் செய்வார்கள். तीसरी डिवीजन, மூன்றாவது இடம். उसको तो जान गए होंगे, மூன்றாவது இடத்தை பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்கும். रुकना और चलना और चिल्लाना, தடைப்பட்டு நிற்பது, நடப்பது மற்றும் கத்துவது, கதறுவது. கவி சலேங்கே கவி சில்லாயேங்கே, சில சமயம் நடந்து செல்வார்கள், சில சமயம் கத்துவார்கள். யாதுக்கு மேகனத்துமே ரகேங்கே, நினைவு செய்ய வேண்டும் என்ற முயற்சியிலே இருப்பார்கள். क्योंकि सदा கம்பைண்ட் नहीं रखते, ஏனென்றால் எப்போதும் கம்பைண்டாக இருப்பதில்லை. சர்வ சம்பந்த நிபானே கே பிரயத்தன் மே ரகते हैं, சர்வ சம்பந்தங்களும் தந்தையோடு வைக்க வேண்டும் என்ற முயற்சியிலே ஈடுபட்ட வண்ணம் இருப்பார்கள். புருஷார்த் மேஹி சதா லகே ரகते हैं, முயற்சியில் என்றென்றும் ஈடுபட்ட வண்ணம் இருப்பார்கள். बहु प्रयत्न में रखने और बहु प्राप्ति में रखते, அவர்கள் முயற்சியிலேயே ஈடுபட்ட வண்ணம் இருப்பார்கள், ஆனால் இவர்கள் பிராப்தியில் இருப்பார்கள். तो इसे अभी समझो, मेरा नंबर कौन सा है, ஆக இதை வைத்து புரிந்து கொள்ளுங்கள், நான் எந்த நம்பரில் இருக்கின்றேன். மாலா के आदि में है, अर्थात फर्स्ट डिवीजन में है. மாலையில் ஆதியில் வருவேன் என்றால் முதல் நம்பரில் வருவேன் என்பதாகும். மாலா के मध्य में अर्थात सेकंड डिवीजन, மாலையின் நடுவில் என்றால் இரண்டாம் இடம். वह माला के अंत में अर्थात थर्ड डिवीजन है. மாலையில் கடைசியில் வருவேன் என்றால் மூன்றாவது இடம். तो याद और विजय के आधार से अपने आप को जान सकते हो, ஆக நினைவு மற்றும் வெற்றியின் அடிப்படையில் தன்னுடைய நம்பர் எதுவென நீங்கள் புரிந்து கொள்ளலாம். तो जानना सहज है व मुश्किल है, ஆக தன்னை பற்றிய நம்பர் எதுவென்று தெரிந்து கொள்வது சுலபமா கடினமா? तो अरे का नंबर निकलवाए निकाल सकेंगे, ஆக ஒவ்வொருவரும் தனது நம்பர் எதுவென சொல்ல முடியுமா? நம்பர் எடுக்கலாமா? बाप दादा सदा अमृत वेले से बच्चों की माला सिमरन करने शुरू करते हैं. பாப் தாதா எப்பொழுதும் அமிர்த வேளையில் இருந்தே குழந்தைகளின் மாலையை நினைவு செய்ய ஆரம்பிக்கின்றார். हर एक रतन की व मनके की विशेषता देखते हैं. ஒவ்வொரு ரத்தினம் ஒவ்வொரு மணியின் விசேஷ குணத்தை பார்க்கின்றார். तो अमृत वेले सहज ही अपने आप को भी चेक कर सकते हो, ஆக அமிர்த வேளையில் மிக சுலபமாகவே தன்னை பற்றி நீங்கள் சோதனை செய்து பார்க்க முடியும். याद की शक्ति से, संबंध की शक्ति से स्पष्ट रूहानी टीवी में देख सकते हो. நினைவு மற்றும் சம்பந்தம் வைக்கும் சக்தியின் அடிப்படையில் மிக தெளிவாக ஆன்மீக தொலைக்காட்சி பெட்டியில் பார்க்க முடியும்.
कि बाप दादा किस नंबर में मुझे सिमरन कर रहे हैं, बाप दादा என்னை எந்த நம்பரில் நினைவு செய்கிறார் என்பதை நீங்கள் தெள்ள தெளிவாக பார்க்கலாம். எப்பொழுது? அமிர்த வேளையில், ஆன்மீக தொலைக்காட்சி பெட்டியில். उसके लिए विशेष बात, புத்தி की லைன் बहुत கிளியர் चाहिए. ஆனால் அதை தெரிந்து கொள்ள முக்கியமாக தன்னுடைய புத்தியின் லைன் மிக தெளிவாக இருக்க வேண்டும். नहीं तो स्पष्ट नहीं देख सकेंगे. புத்தி லைன் தெளிவாக இல்லை என்றால் தெளிவாக நீங்கள் பார்க்க முடியாது. अच्छा, मैं कौन हूँ? நல்லது, நான் யார்? अब तो समय की समीपता कारण स्वयं को बाप के समान अर्थात समानता द्वारा समीपता में लावो. இப்பொழுது நேரத்தின் அருகாண்மையின் காரணமாக தன்னை பாபாவுக்கு நிகராக சமமான நிலையின் மூலமாக வெகு அருகாண்மையில் கொண்டு வாருங்கள். संकल्प, बोल, कर्म, संस्कार और सेवा सब में बाप जैसा समान बनना अर्थात समीप आना. எண்ணம், சொல், செயல், சம்ஸ்காரம், சேவை அனைத்திலும் பாபாவை போல சமநிலை வர வேண்டும். பாபாவுக்கு சமீபத்தில் அருகாண்மையில் வர வேண்டும். சாகே பீச்சே ஆனே வாலே ஹோ சாகே பஹலே. நீங்கள் முதலில் வந்திருந்தாலும் சரி, பின்னால் வந்த குழந்தைகளாகவே இருந்தாலும் சரி, लेकिन समानता से समीप आ सकते हो. சமநிலை இருந்தால் தந்தைக்கு அருகாண்மையில் வர முடியும். अभी सभी को चांस है. இப்போது எல்லோருக்குமே அந்த வாய்ப்பு உள்ளது. अभी सीट फिक्स की सीटी नहीं बजी. இன்னும் இவருக்கு இந்த சீட்டு தான் என்ற விசில் அடிக்கவில்லை. इसलिए जो चाहो वो बन सकते हो. எனவே யாருக்கு எது வேண்டுமோ அதை அடையலாம். अभी टू लेट का बोर्ड नहीं लगा. टू लेट என்ற போர்டு இன்னும் போடப்படவில்லை. इसलिए क्या करेंगे? ஆகவே என்ன செய்வீர்கள்? மகாராஷ்டிரா और मध्य प्रदेश दोनों है ना. மகாராஷ்டிரா மற்றும் மத்திய பிரதேசம் இருவரும் உள்ளீர்கள். மகாராஷ்டிரா का तो नाम ही மகா. மகாராஷ்டிராவினருக்கு பெயரே மகா என்று சொல்லப்படுகிறது. तो மகான் ही हो गए ना. ஆக நீங்களே மகான் தானே. மத்திய பிரதேश की क्या विशेषता जानते हो? மத்திய பிரதேசத்தை சார்ந்த குழந்தைகளிடம் என்ன விசேஷ தன்மை உள்ளது தெரியுமா? बाप दादा की सेवा के आदि में पहली नजर मध्य प्रदेश की तरफ गई. பாப் தாதாவின் சேவையின் ஆரம்ப காலகட்டத்தில் முதல் பார்வை விழுந்த இடமே மத்திய பிரதேசம்தான். बच्चों को भी भेजा था. பாபா அநேக குழந்தைகளை சேவைக்காக அங்கே அனுப்பினார். तो सेवा के क्षेत्र में पहली नजर जब मध्य प्रदेश पर गई तो मध्य प्रदेश की सेवा में और सेवा का प्रत्यक्ष फल पाने में पहला नंबर होगा ना. ஆக சேவை களத்தில் முதல் பார்வை பாபாவுக்கு மத்திய பிரதேசத்தின் பக்கமே சென்றது. ஆக சேவையிலும் சேவைக்கான பிரத்யட்ச பலனை பார்ப்பதிலும் நம்பர் முதலில் வருவீர்கள் அல்லவா. क्योंकि बाप दादा की विशेष नजर पड़ी. ஏனென்றால் பாப் தாதாவின் முக்கிய பார்வையே மத்திய பிரதேசத்தின் மீது இருந்தது. जगह नजर पड़ी वो नंबर 1 नजर से निगाल हो गए ना. யார் மீது பார்வை விழுந்ததோ அவர்கள் நம்பர் 1 வெற்றி அடைபவர்கள் தானே. इसलिए दोनों ही महान हो. எனவே மகாராஷ்டிராவாயினும் சரி மத்திய பிரதேசமாயினும் சரி இருவருமே மகான்களே. महाराष्ट्र में बाप दादा के साकार में चरण पड़े. மகாராஷ்டிராவில் பாப் தாதா பாதம் வைத்திருக்கின்றார்.
चैत्र भूमि भी महाराष्ट्र को बनाया. महाराष्ट्र தான் चैत्र பூமியாக மாற்றினார். तो महाराष्ट्र क्या करेगा? ஆக மகாராஷ்டிராவை சார்ந்தவர்கள் சொல்லுங்கள், என்ன செய்வீர்கள்? महाराष्ट्र को तो डबल फल देना पड़ेगा. மகாராஷ்டிராவை சார்ந்த குழந்தைகள் இரட்டை லாபத்தை தர வேண்டும். क्या डबल फल देंगे? இரட்டை விதமான லாபம் என்ன தருவீர்கள்? देखेंगे. पहले टच होता है कि क्या फल देना. பார்க்கலாம். முதலில் உங்களுக்கு அந்த பலன் என்னவென்று டச் ஆகிறதா பார்க்கலாம். अगर टच नहीं होता तो महाराष्ट्र से मध्य प्रदेश 1 नंबर हो जाएगा. அப்படி மகாராஷ்டிரா உங்களுக்கு டச் ஆகவில்லை என்றால் மத்திய பிரதேசம் नंबर 1 வந்து விடுவார்கள். एक है वारिस और दूसरे हैं वीआईपीस. तो वारिस भी निकालने हैं, वीआईपीस भी निकालने हैं. ஆக ஒன்று வாரிசு குழந்தைகள், மற்றொன்று முக்கிய பிரமுகர்கள். வாரிசு குழந்தைகளையும் உருவாக்க வேண்டும், முக்கிய பிரமுகர்களையும் உருவாக்க வேண்டும். இது டபுள் ஃபல், இதுதான் இரட்டை லாபம். कहाँ वीआईपीस निकालते, कहाँ वारिस निकालते, लेकिन दोनों निकालने. சில இடங்களில் வாரிசு குழந்தைகள் வருவார்கள், சில இடங்களில் वीआईपीस வருவார்கள். ஆக இருவரையுமே நீங்கள் உருவாக்க வேண்டும். वारिस भी नामी ग्रामी है और वीआईपीस भी नामी ग्रामी हो. வாரிசு குழந்தைகளும் முக்கிய பிரமுகர்களும் எல்லோருமே பிரசித்தம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும், மிகவும் ஃபெமிலியராக இருக்க வேண்டும். तो इसमें कौन नंबर 1 लेगा? ஆக இந்த சேவையில் யார் நம்பர் 1 வருவீர்கள்? ஃபாரின் லேகா, மகாராஷ்டிரா லேகா, மத்திய பிரதேஷ் லேகா. அயல்நாட்டு குழந்தைகள் இதில் நம்பர் 1 வருவீர்களா? மகாராஷ்டிராவை சார்ந்தவர்கள் வருவீர்களா? மத்திய பிரதேசத்தை சார்ந்தவர்கள் வருவீர்களா? और भी ले सकते हैं. மற்றவர்களும் இதில் நம்பர் 1 வரலாம். लेकिन आज तो ये सामने बैठे हैं. ஆனால் இன்று இவர்கள் தானே முன்னால் அமர்ந்திருக்கின்றார்கள். अच्छा तो क्या सुना? சரி, நல்லது. जो ओटेसो अर्जुन गाया हुआ है ना, इसमें जो भी आगे जाए जा सकता है. யார் முதலில் செய்வார்களோ அவர்கள் அர்ஜுனன் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஆக இந்த சேவையில் யார் வேண்டுமானாலும் நம்பர் 1 வந்து காண்பிக்கலாம். अभी नंबर आउट नहीं हुए, இன்னும் நம்பர் வெளியாகவில்லை. इसलिए जो भी निमित्त नंबर 1 आने चाहिए वह आ सकते हैं. ஆகவே யார் வேண்டுமானாலும் நிமித்தமாக இருந்து நம்பர் 1 வர விரும்பினால் வந்து காண்பிக்கலாமே. समझा क्या करना? என்ன செய்ய வேண்டும் புரிந்ததா? उसका साधन भी सुनाया, அதற்கான வழியும் சொல்லியாயிற்று. உறுதி கலா, அதுதான் பறக்கும் கலை. சடுதி கலா நகி, உடுத்தி கலா. ஏறும் கலை அல்ல, பறக்கும் கலை. उसके लिए सदा डबल लाइट रहो. பறக்கும் கலை செல்ல வேண்டும் என்றால் எப்போதும் டபுள் லைட்டாக இருங்கள். यह तो जानते हो ना, இதை தெரிந்துள்ளீர்கள் தானே. जानते सब हो, अभी स्वरूप और अनुभव में लाओ. எல்லோருமே தெரிந்திருப்பீர்கள், இப்பொழுது அதனை நடைமுறையில் சொரூபத்தில் கொண்டு வாருங்கள், அனுபவத்தில் கொண்டு வாருங்கள். अच्छा ऐसे सदा बाप के साथी, என்றென்றும் பாபாவுடைய துணையாக. हर संकल्प बोल और कर्म में बाप समान, ஒவ்வொரு எண்ணம் சொல் செயலிலும் பாபாவுக்கு நிகராக. அர்த்தாத் பாப்கே சமீப் ரத்தன், அதாவது பாபாவுடைய அருகாண்மையில் உள்ள ரத்தினமாக. சதா ஸ்வரூப் और सफलता स्वरूप, सदा
வெற்றி சுரூபமாக விஜய் மாலா के सभी प्रश्नों को வெற்றி மாலையில் வருகின்ற அருகாண்மையில் உள்ள ரத்தினங்களாக விளங்கும் குழந்தைகளுக்கு பாப் தாதா का याद प्यार और नमस्ते. பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும். ஓம் சாந்தி.